අනුරකුමාර දිසානායක ජනාධිපතිවරයාට ඇත්ත වශයෙන්ම අභියෝගයක් ඉදිරිපත් කරන්න කැමතියි. පුළුවන් නම් පළාත් සභා ඡන්ද තියන්න. தற்போதைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாமல் பின்வாங்குவதாக குற்றம் சுமத்தியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முடிந்தால் தேர்தலை நடத்தி காட்டுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு பகிரங்க சவால் விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மேதின கூட்டம் இன்று கொழும்பு மாளிகாவத்தை PT சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் உருட்டு பிரட்டு திருட்டு என்னும் தொனிப்பொருளில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பயணிக்க தீர்மானித்துள்ளதாகவும் சதிகாரர்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர் இங்கு வலியுறுத்தினார். ரணில் விக்ரமசிங்க தமது கூட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளமைக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்ட அவர் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கால நோக்குள்ள ஒரு பலமான கட்சி எனவும் சுட்டிக்காட்டினார். நாட்டில் புதிய திருடர்கள் உருவாக்கப்படுவதாகவும் மாணவர்கள் மத்தியில் ஆபாச படங்கள் பார்க்கும் கலாச்சாரம் அதிகரித்துள்ளமை கவலைக்குரியது எனவும் இங்கு சுட்டிக்காட்டினார். இவ்வாறான சமூக சீரழிவுகளை தடுக்க உரிய நடவடிக்கைகள் அவசியம் என வலியுறுத்தினார். இதன் அடுத்த கட்டமாக வரும் காலங்களில் மாவட்ட மட்டத்தில் கட்சி கூட்டங்களை நடத்தி அடிமட்ட தொண்டர்களை ஒன்றிணைக்க தீர்மானித்துள்ளதாக இதன்போது தெரிவித்தார். மக்களின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் அமைந்த இந்த மேதின கூட்டமானது எதிர்கால அரசியல் மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பம் என அவர் மேலும் தெரிவித்தார்.